ஸோ கீழே கொடுத்ததுல மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இட்டாலியன் வேர்ட்ல இருந்து வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அது எந்த இட்டாலியன் வேர்டு அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அதுக்கடுத்து who defined as the art of getting things done through with people அப்படின்னு கேட்டது அப்படின்னா மேரி பார்க்கர் ஃபெல்லோட். ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது FW டெய்லர் தான். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது போத் சயின்ஸ் அண்ட் ஆர்ட். பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஸ் டு மேனேஜ்மெண்ட் பிரைமரி அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா அச்சீவ் கோல்ஸ் எஃபிஷியன்ட்லி அண்ட் எஃபெக்டிவ்லி. Which of the following does not prove management as a science? சயின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா யூனிவர்சல் ஃபேக்ட்ஸா இருக்கணும், காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பா இருக்கணும், மெஷரபிள் ரிசல்ட்ஸா இருக்கணும். அப்படின்னா தான் மேனேஜ்மெண்ட்டை நம்ம சயின்ஸ்னு சொல்ல முடியும். அப்போ இதுல பொருந்தாது எதுன்னா பர்சனல் ஜட்ஜ்மெண்ட். மேனேஜ்மெண்ட் அஸ் ஆர்ட் இன்வால்வ்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் பிரின்சிபல்ஸ் இன் கிரியேட்டிவ் வே. ஓகேங்களா, கிரியேட்டிவ் அப்படின்னு வந்தாவே அது என்னது ஆர்ட் தான். ஸ்கில்ஸ் அப்படி சம்மந்தப்படுறது எல்லாமே ஆர்ட் தான். மேனேஜ்மெண்ட் அஸ் அ ப்ரொஃபஷன் ரெக்வைர்ஸ் code of conduct, formal education and service motive. Which of the following characteristics supports management as profession? Membership with professional body. Peter Drucker referred to management as a multiple purpose organ. 3 levels of management அப்படிங்கிறது top, middle, lower. Top level management is responsible for policy formation and direction. Middle level management mainly deals with linking top and lower levels and implementation. Which of the following is not a function of supervisory level management? Laying strategic plans. Strategic plans எப்போதுமே வந்து top level management தான் பண்ணுவாங்க. Plant managers, regional managers and department heads are examples of middle level. Which of the following is not considered a function of management? Compromising. Which function of management is considered the first function? First function எதை சொல்றாங்கன்னா planning. Which function of management involves assigning duties and establishing authority responsibility relationships? Organizing. Coordination is regarded as the essence of management. The function of comparing actual performance with set standards falls under controlling. ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து FW டெய்லர் வந்து சயின்டிஃபிக் ஃபாதர் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஹென்ரி ஃபோயல் தான் 14 பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கொடுத்தது. மேனேஜ்மெண்ட் ஆஸ் ஆர்ட் ஆஃப் கெட்டிங் திங்ஸ் டன் த்ரூ அதர்ஸ் அப்படின்னு சொன்னது யாருன்னா மேரி பார்க்கர் ஃபெல்லோட்ட. பீட்டர் ட்ரக்கர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அஸ் அ மல்டி பர்பஸ் ஆர்கன் சொன்னது யாருன்னா பீட்டர் ட்ரக்கர். டாப் லெவல் என்ன பண்ணுவாங்கன்னா பாலிசியை ஃபார்ம் பண்ணுவாங்க. மிடில் லெவல்ல கோஆர்டினேஷன் இருக்கும். லோயர் லெவல்ல சூப்பர்விஷன் ரிப்போர்ட்டிங் இருக்கும். அதுக்கடுத்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷன்ஸ் எல்லாம் அவங்க தான் எடுப்பாங்க. ஏன் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ்னு சொல்றாங்க? ஏன்னா அது பேஸ்ட் ஆன் பிரின்சிபல்ஸ், ஒரு சர்டன் பிரின்சிபல்ஸையும் அண்ட் காஸ் எஃபெக்டையும் பத்தி பேசினா அதுக்கு பேர் சயின்ஸ். ஆர்ட் அப்படிங்கிறது ஸ்கில்ல வந்து பேஸ் பண்ணதுனால அது ஆர்ட்னு சொல்றோம். அதுக்கடுத்து ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது கோட் ஆஃப் கண்டக்ட், ஃபார்மல் எஜுகேஷன் இருக்கு, அதனால அது ப்ரொஃபஷன் சொல்றோம். எஃபிஷியன்சி அப்படிங்கிறது டூயிங் திங்ஸ் ரைட், அதுக்கு பேர் எஃபிஷியன்சி. ஸ்கில் அண்ட் கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது எதோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்ட் கூட தொடர்புடையது. கோஆர்டினேஷன் இஸ் கன்சிடர்ட் அஸ் essence of management. The function
comparing actual and expected performance belongs to controlling. ஆக்சுவலா என்ன வந்திருக்கு, எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது என்ன, கண்ட்ரோலிங். The term management is derived from the Italian word, already பார்த்தோம். Who defined management as the art of things done through and with people அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா மேரி பார்க்கர் ஃபெல்லோட். சயின்டிபிக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எஃப்டபிள்யூ டெய்லர். சயின்ஸ் அண்ட் ஆர்ட் தான் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அச்சீவ் கோல்ஸ் எஃபெக்டிவ்லி அண்ட் okay. The term scientific management was coined by F.W. Taylor. Which of the following thinkers is associated with administrative management theory? Henry Fayol. So Henry Fayol தான் 14 principles வந்து சொல்லியிருக்காரு. The major objective of scientific management was to improve productivity and efficiency. The concept of time and motion study was developed by Gilbert. The human relations approach is mainly associated with Elton Mayo. The father of modern management, scientific management அப்படின்னா F.W. Taylor. இதே வந்து மாடர்ன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா பீட்டர் ட்ரக்கர். ஓகேங்களா? ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் யாரு? பீட்டர் ட்ரக்கர். Which of the following is not a feature of scientific management? யூனிட்டி ஆஃப் கமாண்ட். இது மட்டும் இல்லை, மற்றது எல்லாமே வந்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். யூனிட்டி ஆஃப் கமாண்ட் யார் சொல்லியிருப்பா அப்படின்னா ஹென்ரி ஃபேயோல் சொல்லியிருப்பாரு, அதனால அது வராது. ஃபேயோல் ப்ரொபோஸ்ட் எத்தனை பிரின்சிபல்ஸ் வந்து இது பண்ணியிருக்காருன்னா 14 பிரின்சிபல்ஸை வந்து சொல்லியிருக்காரு. Which principles of Fayol suggest that a worker should receive orders from one superior only? ஒரு ஒர்க்கர் வந்து ஒரே ஒரு சுப்பீரியர் மட்டும்தான் ஆர்டர் வரணும் அப்படின்னு சொன்னது என்ன? யூனிட்டி ஆஃப் கமாண்ட். யூனிட்டி ஆஃப் கமாண்ட். ஃபங்க்ஷனல் ஃபோர்மேன்ஷிப் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் அண்டர். ஃபங்க்ஷனல் ஃபோர்மேன்ஷிப் அப்படிங்கிற கான்செப்ட் யார் கொண்டு வந்தது? டெய்லர்ஸ் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். Who among the following focused on the bureaucratic structure in organizations? Max Weber. The Hawthorne studies were conducted at Western Electric Company. ஸோ அங்கே தான் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, நம்ம வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட்டில் ஏதாவது எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு வந்து செக் பண்ணியிருப்பார். அது எங்கே? அந்த ஹார்த்ரோன் ஸ்டடிஸ் அப்படிங்கிறது வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் கம்பெனியில் நடந்திருக்கும். லைட் கொடுத்துருப்பாரு, இன்னொருத்தவங்க லைட் வந்து கம்மி பண்ணியிருப்பாரு. ஸோ எங்கே வந்து அங்கே அவுட்புட் வந்து அஃபெக்ட் ஆகுதா இல்லையான்னு வந்து செக் பண்ணியிருப்பாங்க. The primary conclusion from Hawthorne experiment was the importance of informal work groups and human behavior. System approach views the organization as an open and interrelated system. Contingency theory of management states that managerial action depends on external conditions. மேனேஜ்மெண்டோட ஒவ்வொரு செயல்பாடு வந்து வெளியே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸை பொறுத்து தான் அமையும் அப்படின்னு சொன்னது தான் அந்த கண்டிஜென்சி தியரி அப்படிங்கிறது. இந்த கான்செப்ட் ஆஃப் ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை. ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது யார் கொண்டு வந்தா அப்படின்னா உர்விக் அண்ட் ரைகுனாஸ். F.W. Taylor conducted experiments at, அதாவது ஹாத்ரோன் எங்க பண்ணியிருப்பாரு? வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் கம்பெனியில் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி W.F. டெய்லர் வந்து எங்க எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னா பெத்லஹம் ஸ்டீல் கம்பெனி. இது அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் ட்ரக்கர். Which theory of management focuses on universal principle but context-based decisions? C. Contingency.
Behavioral approach gave importance to employee motivation and leadership. அதுக்கடுத்து FW Taylor அப்படிங்கிறது சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட், ஹென்ரி ஃபோயல் 14 பிரின்சிபல்ஸ், மேக்ஸ் வெப்பர் பியூரோக்ரசி தியரி, ஹியூமன் ரிலேஷன்ஸ் ஹாவ்த்ரோன் ஸ்டடீஸ் வந்து எல்டன் மேயோ. சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி த்ரூ ஒர்க் ஸ்டடி, பியூரோக்ராட்டிக் தியரி அப்படிங்கிறது ஃபார்மல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹையரார்கி, ஹியூமன் ரிலேஷன்ஸ் தியரி அப்படிங்கிறது ஒர்க்கர் பிஹேவியர் அண்ட் மோட்டிவேஷன், சிஸ்டம்ஸ் தியரி அப்படிங்கிறது இன்டர்ரிலேட்டட் பார்ட்ஸ் இன் ஹோல். ஹாவ்த்ரோன் ஸ்டடீஸ் எங்கே பண்ணியிருப்பார் அப்படின்னா வெஸ்டர்ன் எலக்ட்ரிக் கம்பெனியில். டைம் அண்ட் மோஷன் ஸ்டடி பற்றி சொன்னது கில்பர்ட்ஸு, ஃபங்க்ஷனல் ஃபோர்மன்ஸ் வந்து டெய்லரு, ஸ்பேன் ஆஃப் சூப்பர்விஷன் அப்படிங்கிறது ரைகுனாஸ். இப்போ வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் பியூரோக்ரசி அப்படிங்கிற கான்செப்ட் கொண்டு வந்தது யார் அப்படின்னா மேக்ஸ் வெபர். விச் இஸ் த எசன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஸ் மூவ்மெண்ட். ஹியூமன் ரிலேஷன் மூவ்மெண்ட்டை பற்றி பேசுனது யாரு? அட்டென்ஷன் டு சரி ஹியூமன் ரிலேஷன்ஸ் மூவ்மெண்ட்டோடைய எசன்ஸ் முக்கிய கூறு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட்டென்ஷன் டு ஒர்க், ஒக்கர் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் மொரைல். Which of the following is not a feature of classical management thought? Emphasize on psychological needs. இது எல்லாமே பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். மோஷன் ஸ்டடி பார்த்தோம்னா கில்பர்ட்ஸு, ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் வந்து பார்த்தோம்னா உர்விக் ரைகுனாஸ், பீட்டர் ட்ரக்கர் வந்து மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ் அவர் தான் சொல்லியிருக்காரு. ஹாவ்த்ரோன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து எல்டன் மேயோ. 14 பிரின்சிபல்ஸ் கொடுத்தது வந்து பார்த்தோம்னா ஹென்ரி ஃபோயல். பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் வந்து FW டெய்லர்.